மாற்றம்னு சொல்லி வந்தாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு இம்பாக்ட் இருக்கானா கண்டிப்பா கிடையாது, ஜீரோ தான். முதல்ல சொல்றேன், இந்த மாரி ஒரு சிஎம் வந்து ரொம்ப ஒஸ்ட்லயே நம்பர் 1 ஒஸ்ட். ரொம்ப மோசமா இருக்கு. இது செய்யறாங்க, ஒன்னும் எதுவும் செய்யல. இது வரைக்கும் எந்த ஆட்சியும் வந்து அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து முழுமையாக நிறைவேற்ற சரித்திரமே கிடையாது. 2500 சாத்தியமா இல்லைன்ற அவங்க முதல்ல யோசிச்சு தான் பண்ணிருக்கணும். சட்டியில இருந்தா தானே மகாபில வரும். தேர்தலில் சிஎம் பொசிஷனுக்கு நிக்க போற ஒருத்தர் அதெல்லாம் பார்க்காம தான் வாக்குறுதி கொடுப்பாரா? எவ்வளவு ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமோ அவ்வளவு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஒட்டுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. 6 மாசம் டைம் எல்லாம் கொடுக்கல. அந்த ஆர்குமெண்டே தப்பு. ஆக்சுவலா தளபதி ஒரு நல்ல அடுத்த எம்ஜிஆர் இல்ல அடுத்த அண்ணா இதுக்கு தான் போவார். நான் பார்த்தேன், இவரு எதுக்குமே போக மாட்டாரு. இப்பதான் எனக்கு புரியுது. கரண்ட் பில் எங்களுக்கு வந்து அதிகமா வந்திருக்கு. முதல்ல 3000 வரும், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. ஒரு 5000 மேல வந்ததே இல்ல தெரியும். போன மாசம் 8500 ரூபாய், இந்த மாசம் 9500. மனச்சாட்சின்னு ஒண்ணு பண்ணணும். எங்களுக்கு 400 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 1500 ரூபாய் வந்திருக்கு. அது எதனாலன்னு எங்களுக்கு சொல்லவும் முடியல. கேட்டாலும் அதுக்கு பதில் எங்கேயுமே கிடைக்கல. நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கே பயப்பட வேண்டியதா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க இந்த தமிழ்நாடு இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்ப கேவலமா தான் பேசிட்டு இருக்காங்க. அவரே சட்டசபையில் தூங்குறாரு. அப்புறம் ஆட்சி எப்படி இருக்கும்? ஆட்சியும் தூங்கிட்டு தான் இருக்கும். இவரும் கடன் வாங்கினா அது எதுவுமே சுத்தமா நல்லா இல்ல. ஐ எம் ஏ ட்ரூ கிறிஸ்டியன் தான் இருந்துட்டோம். நான் இந்து. அதுக்காக தமிழ் அது மாதிரி பேசலாமா? இப்ப நம்பி வாக்களித்த மக்களுக்கு இது மாற்றமா ஏமாற்றமா? ஓரமாக உட்காந்து விசில் ஊத வேண்டியதான். ரீல்ஸ்ல தான் போகுது. நானே ரீல்ஸ்ல தான் பாக்குறேன். பச்சை குத்தி ஒரு பிரயோஜனமோ இல்லைன்னு இப்பதான் நான் நினைக்கிறேன். ஜெய் மகிழ்மதி.